ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2004வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் ஒரு சிறு முன்னுரையை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த திருமொழி மானமரும் என்று தொடங்குகிறது. 2 தோழியர் எம்பெருமானது எளிமையையும் மேன்மையையும் எதிரெதிராக கூறும் பாசுரங்கள் நிறைந்த திருமொழி இது. எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களில் மேன்மையும், அதாவது பரத்துவம், எளிமையும் சௌலபியமும் குறிப்பிடத்தக்கன. எம்பெருமான் அனந்த கல்யாண குணநிதியாயிருப்பவன். இந்த திருக்குணங்களுக்கு ஓர் எல்லையே கிடையாது. பல வகையாலும் எல்லையில்லாமல் இருக்கின்ற அந்த திருக்குணங்கள் மேன்மைக்கு என்று தனியான குணங்கள் என்றும் எளிமைக்கு என்று தனியான குணங்கள் என்றும் 2 பிரிவுகளை உடையன. ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்று இவை போன்ற திருக்குணங்கள் மேன்மை குணங்கள், அதாவது பரத்வ குணங்கள். வாத்சல்யம், சௌசீல்யம் முதலிய குணங்கள் எளிமை குணங்கள், சௌலபிய குணங்கள். பகவானின் குண அனுபவம் பண்ணுகிறவர்களில் சிலர் பரத்வ குணங்களையே அனுபவிப்பார்கள். அதாவது மேன்மையான குணங்களை, ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் இவற்றையே அனுபவிப்பார்கள். சிலர் சௌலபிய குணங்களையே அனுபவிப்பார்கள். அவனுடைய எளிமை, அவனுடைய வாத்சல்யம், அவனுடைய சௌசீல்யம், கண்ணன் எம்பெருமானாக அவதரித்து அவன் மக்களோடு மக்களாக சேர்ந்து இருந்து மாடு மேய்த்து செய்த அந்த லீலைகள், இவற்றையெல்லாம் இந்த சௌலபிய குணங்களை எல்லாம் அனுபவிப்பார்கள். சிலர் மற்றும் பலர் இரண்டையும் சேர்த்து அனுபவிப்பார்கள். பரத்துவம் மட்டுமேயோ அல்லது சௌலபியம் மட்டுமேயோ கொண்டாடத்தக்கது அன்று. மேருமலை, கைலாசமலை போன்ற மலைகள் மிகச்சிறந்தவையே என்றாலும் அவை ஒருவருக்கும் எளிதல்லாமையாலே பயனற்றவையாகும். அவையே எளிமையாக கிடைக்கக்கூடுமானால் அது எவ்வளவோ பெருமை பெறுமே. ஆகவே சௌலபியமற்ற பரத்வம், அதாவது எளிமையற்ற மேன்மை உபயோகமில்லாதது. அதே போல பரத்வமற்ற சௌலபியமும் உபயோகமற்றது, மேன்மையற்ற எளிமையும் உபயோகமற்றது. தெருக்களில் பரல்கள் பல எளிதாயிருக்கின்றன. அவற்றை விரும்புவோருண்டோ? அவையே மணியும் மாணிக்கமுமாயிருந்தால் எவ்வளவோ பயனுண்டல்லவா? ஆகவே வெறும் சௌலபியமும் வெறும் பரத்துவமும் பயனற்றவையே. எம்பெருமானோ இந்த இருவகை குணங்களாலும் நிறைந்தவன். அடியார்கள் கூசாமல் வந்து பணிவதற்கு ஈடான எளிமை குணங்களாலும் குறையற்றவன். வந்து பணிந்தவர்களுக்கு விரும்பாதவற்றை தவிர்த்து விரும்பியதை நிறைவேற்றி தருவதற்கான மேன்மை குணங்களாலும் குறையற்றவன். ஆகவே பகவத் குண அனுபவம் பண்ணுபவர்களுக்கு பரத்வ குண அனுபவமும் சௌலபிய குண அனுபவமும் சேர்ந்தே அமையும். இந்த ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இந்த குணங்களை பல பாசுரங்களிலும் அனுபவித்திருக்கிறார் என்றாலும் இப்போது விரிவாக அனுபவிக்க திருவுள்ளம் பற்றினார். ஒரே சமயத்திலே 2 பிராட்டிமாருடைய 2 தோழியருடைய நிலைமையை அடைந்து ஏசி பேசுகிற ஒருத்தியின் பாசுரத்தாலே சௌலபிய குணத்தையும், ஏத்தி பேசுகிற மற்றொருத்தியின் பாசுரத்தாலே பரத்வ குணத்தையும் அனுபவிக்கிறாராய் செல்கிறது இத்திருமொழி. பெரியாழ்வாரின் என்னாதான் தேவிக்கு மற்றும் கதிர் ஆயிரம் இரவி என்னும் 2 திருமொழிகளும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் பட்டிமேய்ந்தோர் காரேறு என்னும் திருமொழியும் இங்கே இதற்கு ஒப்புநோக்கத்தக்கன. பெரியாழ்வார் என்னாதான் தேவிக்கு என்னும் திருமொழியிலே 2 ஆயர்மங்கைகளின் நிலைமையை தான் அடைந்து ஒருத்தி கிருஷ்ணாவதார பெருமையை பாடுவதாகவும் மற்றொருத்தி ராமாவதார பெருமையை பாடுவதாகவும் அருளி செய்ததும், கதிராயிரம் இரவி என்னும் திருமொழியிலே அந்த ஆழ்வார் தாமே தம்மை 2 வகையாக பிரித்து கொண்டு சர்வேஸ்வரனை கண்ணாலே காண வேண்டும் என்று தேடுவது ஒரு பிரிவாகவும், அப்படி தேடுகிறீர்கள் என்றால் அவனை உள்ளபடி கண்டார் உளர் என்று விடை சொல்லுவதாக மற்றொரு பிரிவாகவும் அருளி செய்ததும், சூடிக் கொடுத்த சுடற்கொடியும் பட்டிமேய்ந்தோர் காராறு என்னும்
திருமொழியிலே தன்னையே இரண்டு பிரிவாக்கி கொண்டு இங்கே போத கண்டீரே என்று கேட்பதும் பிருந்தாவனத்தே கண்டோமே என்று விடை கூறுவதுமாய் அருளி செய்ததும் இங்கே நினைக்கத்தக்கன. ஒருவர் இரண்டு வேறு நிலைமையை ஒரே காலத்தில் அடைய முடியுமா என்றால் எம்பெருமானின் அருளின் மிகுதியால் உண்டான ஞானத்தால் அடைய முடியும். பரமபதத்தில் நித்தியமுக்தர்கள் ஒரே சமயத்தில் பல சரீரங்களை எடுப்பதாக உபனிஷத்துக்கள் கூறுவதை இங்கே நினைவு கொள்ளலாம். 11ஆம் 4ஆம் திருமொழியிலே, இதற்கு முந்தைய திருமொழியிலே எம்பெருமான் அடியவர்களுக்காக அநேக அவதாரங்கள் பண்ணினதை நினைத்து அவற்றில் எம்பெருமான் அடியார்க்கு இட்ட வழக்காக இருந்த நிலைகளில் ஈடுபட்டு தாமான தன்மை அழிந்து ஆழ்வார் தனித்தனி இரண்டு பிராட்டிமார் பேச்சாலே ஒருத்தி எம்பெருமானின் மேன்மையை எடுத்து கூற, மற்றொருத்தி அவனது எளிமையை உட்கொண்டு தாழ்வுகளை கூற, அப்படி எம்பெருமான் தாழ்வுகள் செய்தானாகிலும் நித்திய சூரிகளுக்கும் மேலானவன் அல்லவோ இப்படி செய்கிறான் என்று இருவர் பேச்சாலும் எம்பெருமானுடைய மேன்மையையும் எளிமையையும் பேசுகிறார் இந்த திருமொழியிலே. இரண்டு பிராட்டிமார் நிலை ஒரே நேரத்தில் ஆழ்வார்க்கு கூடியது எப்படி என்று நஞ்சியர் பட்டரை கேட்க, பரமபதத்திலே எம்பெருமான் அவருடைய மகிழ்ச்சிக்கு ஏற்ப முக்தர்களுக்கு ஒரே நேரத்திலே பல வடிவங்கள் அமைவது போல எம்பெருமான் திருவுள்ளத்தால் ஆழ்வாருக்கும் ஒரே நேரத்தில் பிராட்டிமார் இருவருடைய நிலை ஏற்பட்டது என்று விளக்கமளித்தாராம் பட்டர். நதே ரூபம் நச்ச ஆகார ந ஆயுதானி நச்ச ஆஸ்பதம் ததாபி புருஷாகாரக பக்தானாம் துவம் பிரகாசசே என்பது ஜிதந்தா சூத்திரம். நிறமும் உன்னுடையதன்று, வடிவமும் உன்னுடையதன்று, படைக்கலன்கள் உன்னுடையவை அல்ல, இருப்பிடமும் லீலைகளும் உன்னுடையவை அல்ல. ஆனாலும் நீ அடியார்களுக்காக மனித வடிவில் விளங்குகிறாய். நதே ரூபம் நச்ச ஆகார ந ஆயுதானி நச்ச ஆஸ்பதம் சதாபி புருஷாகாரக பக்தானாம் துவம் பிரகாசசே. உன் தனித்தன்மை, வடிவம், பண்பு, செல்வம் எல்லாம் உனக்கு இல்லை. இப்படி இவையெல்லாம் உனக்கு உள்ளன அல்ல என்றிருந்தால் பின் இவையெல்லாம் யாருக்காக? பக்தானாம், இவையெல்லாம் அடியார்களுக்காகவே இருக்கும். அப்படி அடியார்களுக்காக இருக்கும் இடம் எங்கே கண்டோம் என்று கேட்க, துவம் பிரகாசசே, நீ தூதனாகவும் தேர்ப்பாகனாகவும் பணியாற்றிய காலங்களில் நீயே காட்டினாய் அல்லவா? இவையெல்லாம் அடியார்களுக்காக பெறுதலாலே நீ ஒளி உடையவனாயிருக்கிறாய் என்றுமாம். இப்படியாக பரத்வத்தையும், அதாவது மேன்மையையும், சௌலபியமான அவதாரங்களையும், அவதாரம் செய்து நிகழ்த்திய செயல்களையும் நினைத்து இவற்றையெல்லாம் தனக்காக எம்பெருமான் உண்டாக்கி கொண்டிருக்கிறான் என்றும், இந்த திருத்தலத்திலே நிலைத்து இருத்தலும் தனக்கு உதவுவதற்காகவே என்றும் பரகால நாயகி எண்ணினாள். இவ்வாறு அவன் வந்து அவதரித்த அவதாரங்களையும் அவதாரம் செய்து செயல்படுவதும் அடியாருக்காகவே என்பதையும், அவன் பிறருக்கு பயப்பட்டவனாயிருத்தலும் அடியார் குறை தீர்ப்பதற்காகவே என்பதனையும், இவ்வாறாக இவையெல்லாம் அடியாருக்காக என்று ஆன பின்பு நமக்கு ஒரு குறையும் இல்லை என்பதனையும் பரகால நாயகி எண்ணி பார்க்கிறாள். அதலால் பிறந்த அதீத மகிழ்ச்சி மிகுதி ஒரே சரீரத்தில் அடங்காமல் போகவே அந்தப்புற பணிப்பெண்களில் உள்ளம் ஒத்த தோழியர் இருவர் பரத்துவம் அவதாரங்கள் இரண்டிலும் தனித்தனியே ஈடுபட்டு அவற்றை பற்றி கழித்து பேசுகிற பேச்சாலே ஆழ்வார் தாமே அவற்றை பேசி அனுபவிக்கிறார். எம்பெருமான் அடியாரிட்ட வழக்கு என்னும் அறிவு மகிழ்ச்சியை கொடுக்குமோ என்றால், இந்த ஆன்மாவின் தனித்தன்மையை நினைத்து பார்த்தால் தனக்காக இருப்பது ஆன்மாவின் தனித்தன்மைக்கு பகையாகும். ஆனால் எம்பெருமான் உடைமையாயிருக்கும் இருப்பு ஆன்ம இயல்பிற்கு ஏற்றதாக இருக்கும். அதுபோல அவன் தனித்தன்மையை நினைக்க தொடங்கினாலும் அது முழுதும் அடியாரது பொருட்டாகவே இருக்கும் இருப்பை நினைக்க தொடங்கினால் பெரு மகிழ்வுற்று கழிக்கும்படியாக இருக்கும். ஆன்மாவின் இயற்கை அறிவு எம்பெருமானிடம் விருப்பம் உண்டாக்குவது, எம்பெருமானுடைய இயற்கை அறிவு விருப்ப மேலீட்டை உண்டாக்குவது. பகவான் தானே விரும்பி தன்னை அடியாரிட்ட வழக்காக்கிக் கொள்கிறான். இதனால் அவனது சுதந்திரத்தன்மை குறைவுபடாது. ஆகவே மேம்பட்டவன் எளியவனாவது அவனுக்கு இழுக்கை விளைவிக்காது.
ஆகவே எம்பெருமானுடைய மேன்மை எளிமை இரண்டினையும் மாறி மாறி அனுபவிக்கிறார் ஆழ்வார் இந்த திருமொழியிலே. இந்த திருமொழி பாசுரங்களை நாளை முதல் அனுபவிக்க தொடங்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.